வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு சிக்கன் குழம்பு தாங்க சேர்க்குறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே கொஞ்சம் சீரகம், இந்த 2 பொரிஞ்சது. இது கூட கறி மசாலா பட்டை 2, இது கூட பிரிஞ்சி இலை 2. இப்போ இதை நல்லா பொரியட்டும். லேசாக கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. இது இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் நல்லா அதையும் வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை பிறந்துட்டு வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி. இப்போ இது கூட இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்போ நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஒரு மிளகு தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ இதை லேசாக வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நான் 3/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியமில் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு அந்த சிக்கனோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகணும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் கரண்டி அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இந்த மசாலாவையும் பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. காரம் கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி எந்தளவு சேர்க்கணும் அப்படின்னா, குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேருங்க. ஏன்னிட்டா சிக்கலில் இருந்து நமக்கு சூஸ் வரும். அப்போ தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அப்புறம் மறுபடியும் வத்துறதுக்கு லேட் ஆகும். அதனால் எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேருங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது கரெக்டாக இருக்கும். வெந்து வரும்போது இதே அளவு தான் இருக்கும். தண்ணி ரொம்ப வத்தாது. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்ததும் மூடி வச்சிடுங்க. இது 1/2 மணி நேரம் ஆகும் நமக்கு வேகத்துக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி கரெக்டாக வச்சதுனால கரெக்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா நமக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நிறைய தண்ணி இருக்கும், அப்புறம் வற்ற வைக்கணும். இப்போ சிக்கன்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ கடைசியாக ஒரு 6-7 பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சிக்கன் குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். திறக்கும் போதே நல்லா கமகமன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.